முருகன் திருத்தலங்களில் இன்று நாம் காண இருப்பது கழுகுமலை முருகன் கோயில். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகிய தலம் கழுகுமலை முருகன் கோயில். கோயிலின் அடித்தளம் 8-9ஆம் நூற்றாண்டுகளில் உருவாக்கப்பட்டதா கருதப்படுதுங்க. இது குடவர கோயில் அப்படிங்கிறது சொல்றாங்க. இது மலையை துண்டிச்சு குகைக்குள்ள சில பகுதிகள் உருவாக்கப்பட்டு சில வெளிப்புற இணைப்புகளும் சேர்த்திருக்காங்க. இந்த இடத்துல கோயிலை சுத்தி நம்ம கிரிவலம் வர்றதுக்கு ஒரு சுற்றுப்பாதை வேற இருக்கு. இதோட பிரதான தெய்வம் யாரு அப்படின்னா நம்மளுடைய கழுகாசலமூர்த்தி அப்படிங்கிறது முருகன் அப்படின்னா பிரதான தெய்வம். இவங்களோட வள்ளி தெய்வானை சமீதமா இருக்காங்க. மேலும் இந்த கோயிலுடைய வளாகத்துல சில சன்னதி இருக்கு. சிவன், அகிலாண்டேஸ்வரி, விநாயகர் மற்றும் மற்ற தெய்வங்களுடைய சன்னதிகள்லாம் இங்க இருக்கு. இது ஒரு குரு மங்களஸ்தலம் அப்படின்னு அழைக்கப்படுது. மேலும் இதனுடைய அதிசயம் என்ன அப்படின்னா முருகன் அவருடைய இடது கை பகுதியால நமக்கு ஆசி வழங்குற மாதிரி ஒரு சிலை இங்க இருக்கு. இங்க திருவிழா அப்படின்னு பார்த்தோம்னா வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடுறாங்க. 10 நாள் வசந்த மண்டலம் கொண்டாடுறாங்க. கந்த சஷ்டியும் இங்க 10 நாள் சிறப்பாக 13 நாள் சிறப்பாக கொண்டாடப்படுது. தைப்பூசமும் 10 நாள் கொண்டாடப்படுது. பங்குனி உத்திரமும் 13 நாள் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி கோயிலுக்கு எதிரால ஒரு கோயில் இருக்கு. மலைகளுடைய சூழல்ல அமைஞ்சிருக்கு. இது இந்த கோயில மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த கழுகுமலை அப்படிங்கிற பெயர்ல சில சமய நூல்கள் இது குறிப்புகள் இருக்கு. குகைக்குள்ள மறைந்த ஒரு அதிசய தலமா இந்த கழுகுமலை முருகன் கோயில் காணப்படுது. இதோட நடை காலையில 5:30 மணிக்கு ஓபன் பண்ணி 12 மணிக்கு க்ளோஸ் பண்றாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு திறந்து 9 மணிக்கு நடை அடைக்கிறாங்க. நீங்களும் இந்த கழுகுமலை முருகன் கோயில் போய் கழுகாசலமூர்த்தியுடைய அருளை பெற்றுக்கோங்க. முருகன் திருத்தலங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்த்தது கழுகுமலை முருகன் கோயில். கழுகுமலை முருகன் உங்களுக்கு நீண்ட ஆசியை நீண்ட ஆயுளையும் வழங்க இறைவனை பிரார்த்திக்கிறேன்.